அப்படியெல்லாம் என்னாலாம் வளைஞ்சு கொடுத்து போக முடியாது. அப்படியெல்லாம் என்னால் மாற்றி பேச முடியாது. நான் என்ன கண்ணால் பார்த்தனோ அதை தான் நான் அங்கே சொல்லுவேன். என்னெல்லாம் வற்புறுத்தாதீங்க அப்படின்னு யாராவது உள்ளது உள்ளபடி தான் நான் இருப்பேன், உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்கன்னா அவங்க விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நேர்மை தாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த 2.5-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அம்மாவால் பிரச்சனை, அடுத்தவங்களால் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரங்களால் சண்டை சச்சரவு. எங்கே போனாலும் நாம் எதையாவது சொன்னோம்னா அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பா, நாம் பேசுகிறது சரியில்லையா இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறது சரியில்லையா, இப்படி ஒரு போராட்டத்தை சனி பகவான் கொடுத்துருந்தாருங்க. ஆனால் இப்பொழுது 4வது வீட்டை விட்டு விலகி 5வது வீட்டுக்குள்ளார உங்கள் யோகாதிபதி குரு பகவானுடைய வீட்டுக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. பிள்ளைகளால் இனிமேல் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க மேற்கொண்டு நல்லா படிப்பாங்க. படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல விதத்தில் திருமணமும் நடக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத விட உட்காந்து ஒரு முறை பேசி முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு தெளிவான ஒரு முடிவும் இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா பிரபல யோகாதிபதியாகிய குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சுபத்தன்மையை உங்களுக்கு அடைந்து நல்ல யோக பலன்களை தான் இனிமேல் தரப்போகிறாரு. சிலர் சொந்த வீட்டிலேருந்து அதாவது இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலர் சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு அங்கே பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லா வகையிலுமே சனி பகவான் உங்களுக்கு வெற்றி பாதையையும் கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் 5வது வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன கனவு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை எதிர்த்து அவங்களால இருக்க முடியாது, ஆனால் புகழ்ந்து உங்களை கவிழ்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் கவனமாக இருங்க. வியாபாரம் இனிமேல் ஓகோன்னு இருக்கும். சொந்த இடத்துக்கு கடையை மாற்றுறது, அதே மாதிரி சொன்னதை கேட்டுக்கிட்டு சொந்தமாகவும் சில நல்லது செய்யக்கூடிய வேலையாட்கள் இனிமேல் சேருவாங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு, உங்களை மட்டம் தட்டினாங்க, உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாமே எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானுடைய பார்வை ஓரளவு பரவாயில்லன்னு இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்ன மாதிரி பளிச்சுன்னு பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போயிட்டா நிச்சயமாக சந்தோஷந்தாங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால 2-3 வகையில் வருமானம், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அண்ணா அக்காவை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி கடந்த 2.5-3 வருஷமாக அனுபவித்த பல அவஸ்தைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் இதிலிருந்து உங்களை விடுபட வைத்து நிச்சயமாக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வெற்றியை கொடுப்பாருங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருக்கோவிலூர், அந்த திருக்கோவிலூரில் பெண்ணை ஆறு ஓடின்னு இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்திங்கன்னா அரையணிநாதர் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமையான சிவாலயம் அங்கே இருக்குதுங்க. அங்கே சனி பகவான் காகத்து மேலே ஒரு காலை வச்சுக்கிட்டு காலை ஊன்றிய நிலையில் அங்கே காட்சி கொடுக்குறார். அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகளுடைய ஆசீர்வாதத்தால் வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.